நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தொடர் போதனையின் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சரிங்களா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கறதுனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவராலே நடத்தப்படும்படியாக, அவருக்கு பின் செல்லும்படியாக தான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவருக்கு பின் செல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெற்றி வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவு செய்தவர்களாய் நீங்களும் நானும் நம்முடைய திட்டத்தை, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா! அப்போ நம்ம அவருடைய திட்டம் என்னன்றது தெரிஞ்சாதான் அந்த திட்டத்தின்படி நம்ம நடந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஆண்டவர் அவர் பேசுகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்துகிறதுக்காக நம்மை பேசுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய பொது வாழ்க்கையிலே, அவருடைய பப்ளிக் லைஃப், அவருடைய பொது வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பல அழுத்தங்களையும் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தார். பல அழுத்தங்களையும் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தார் என்று நான் சொல்லும் பொழுது, ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, நீங்கள் என்ன பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வருவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பிரச்சனைன்னு உட்காந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான், அந்த வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான், சாக்கடை இப்படி உள்ளுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க. உறவு முறையில் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளை இப்படி செஞ்சுட்டான், எங்கள் சம்பந்தக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திலே அவர் சந்தித்த எதிர்ப்புகள், அழுத்தங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸோ, அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பாருங்க, இட் இஸ் சம்திங் கிரேட். அது நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். பாருங்கள், நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மனதிற்கு வருகிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சில படங்கள் தான் வரும். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அவர் ஆடை தோளில் வச்சுட்டு அப்படி ஒரு கோலை வச்சுட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு படம் வரும். சில நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ ஒரு கதவுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறது போல் ஒரு படம் நமக்கு வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு, ரெண்டு விரல் அப்படி வச்சுட்டு இப்படி சாந்தமாய் நிற்கக்கூடியவர் என்கிற விதமாக ஒரு சாந்தமான ஒரு உருவம் உள்ளவர், ஏதோ அமைதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு உருவம் தான் நம்ம மனசில் நிற்கும். ஆனால் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சந்தித்த எதிர்ப்புகள், அழுத்தங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எதிர்ப்புகள், அழுத்தங்களை போல இல்லை. பட் அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல எதிர்ப்புகளையும் பல அழுத்தங்களையும் அவர் சந்தித்தார். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ராஜா அந்த ஸ்தானம் வரைக்கும், ராஜா என்கிற அந்த அளவு வரைக்கும் எதிர்ப்புகளை சந்தித்தார். அரசியல் ரீதியாய் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, இல்லை ஒரு வட்ட செயலாளர் அப்படின்னா பரவாயில்ல பாருங்கள். ஆனால் இவர் ராஜா, அதாவது அவனுடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு பாருங்கள். அவர் ஊழியத்துக்குள்ளே வரும்பொழுது அவருக்கு முன்னோடியாய் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நெருங்கிற உறவினரும் கூட. அதே நேரத்தில் தேவனால் இவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நியமிக்கப்பட்ட ஒருவர். இப்போ அவருக்கு முன்னோடியாக ஊழியத்தில் சென்ற இவர் ஊழியத்திற்கு வந்து அப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது, அவர் என்ன பண்ணப்படுகிறார்னா, ஏரோதினாலே சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். அவர் சிறைச்சேதம் பண்ணப்படும் பொழுது நிச்சயமாக அந்த செய்தியை ஆண்டவர் கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருக்கும் பாருங்கள். அதுவே அவருடைய மனதிலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கும் பாருங்கள். அதெல்லாம் ஒரு விதமான காரியம்தான், ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கலாம், ஒரு வித எதிர்ப்புகளை காண்பிக்கும் பொழுது. பட் எல்லா சவால்களையும் எல்லா சேலஞ்சஸையும் ஆண்டவராகிய இயேசு எதிர்கொண்டார், மேற்கொண்டார். ஆமென். பாருங்கள், மத ரீதியாக பார்த்தீங்கன்னா, மத ரீதியாக ஏதோ ஒரு சின்ன வட்டத்தில் அவருக்கு எதிர்ப்பு வந்ததுன்னு சொல்ல முடியாது. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், இது அடிப்படை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனால் அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலேயும் அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவு செய்யும்படியாக he was focused. அவர் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டத்தின் நடு மையத்திலே தன்னை தக்க வைத்து கொண்டார், அப்படி தான் சொல்லணும். ஓட்டத்தின் நடு மையத்திலே அவர் தக்க வைத்து கொண்டு ஓட்டத்தை ஓடினார். கடைசியிலே கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தோல்வியின் துணி கிடையாது, அது ஒரு வெற்றியின் துணி.
அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அவர் சொல்றாரு இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லும் பொழுது he has perfectly finished everything. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிச்சிட்டார். செய்து முடிச்சு அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டேன்றார். பாருங்க, இன்னைக்கு நம்மளும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும், ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எது அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது, எது அவர் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை கவனித்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணினார். ஆமென். பாருங்க, அவர் அதிகாலையிலே அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன, சில பேருக்கு அதிகாலைனா என்னன்னு தெரியாது. சிலருக்கு 8 மணி தான் அதிகாலையா இருக்கும். ஆனால் நல்ல வேளை பைபிளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, அதிகாலையிலே இருட்டோடே அப்படின்னு சொன்னால் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ அதிகாலையில் இருட்டோடே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுந்து புறப்பட்டு இதெல்லாம் சில ஒர்க் சிலது செய்யணும் பாருங்கள், படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறதில்ல. எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார், ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு போனார். மற்ற சத்தங்கள் எதுவும் தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடிக்கு, வேறு அது திசை திருப்பாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிமையான இடத்தை தெரிந்து கொள்கிறார். நம்ம இன்னைக்கு வனாந்தரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனிமையான ஒரு இடம், நம்ம யாரும் இல்லாத ஒரு நேரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have lot of other distracting voices. அநேக சத்தங்கள் நம்மை திசை திருப்புகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எதற்காக தனியாய் போய் அவர் அதிகாலையில் இருட்டோட ஜெபம் பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he was receiving instructions. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் தேவனிடத்திலிருந்து அவர் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் அவர் காரியங்களை சாதிக்க வேண்டும், அன்றைய தினத்திற்கான எல்லா விதமான தகவல்களையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெபத்திலே பெற்றுக்கொள்கிறார். இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:30. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் நாட் ஈவன் ஒன், அவர் சொல்றார் ஒன்றும் செய்கிறதில்லை அப்படின்றாரு. அவர் சொந்தமாக தனக்கு பிடிச்ச காரியம் ஒன்றையும் செய்கிறதில்லைன்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்கிறபடியே. ஆமென். அதோட நான் நிப்பாட்ட விரும்புகிறேன். அவர் எதையுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்கிறபடியே தான் அவைகளை செய்கிறவராக இருக்கிறார். எதை கேட்டாரோ, எதை ஆண்டவர் சொல்லி எதை செய்யணும்னு அவர் சொல்றாரோ, எதை கேட்டாரோ அதன்படி தான் அவர் செய்கிறவராக இருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு என்ன பண்ணுகிறார்? கட்டளையிட்டார். அப்ப ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பேசுகிறார், கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் போய் ஜெபத்திலே அவர் கேட்கிறார், அவர் பேசுகிறார், கட்டளையிடுகிறார். இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கிறார். இவர் அதன்படி செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அவர் கடைசியில ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதே வார்த்தையை நம்மளும் சொல்லணும்னு விருப்பமாக இருக்கிறது? Amen. We have a plan. தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெப வாழ்க்கை தான். அப்போ இந்த பகுதியில் தான், அதாவது பிரைவசி, உங்களுடைய தனிமையான வாழ்க்கையிலே, ஜெபத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தான் உங்களுடைய பொது வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாத்துலேயும் நம்ம கேட்டோம்னா எல்லாருமே ஜெபம் பண்ணுறவங்க தான். எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் ஏன் நம் வாழ்க்கையிலே தோல்வி? why are we facing defeats? ஏன் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம்? பாருங்க, இன்னைக்கு ஜெபம்னா சில காரியங்கள் காண்பிக்கிறேன் பாருங்க. சிலர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் 10 வருஷம் ஆச்சு அப்படின்வாங்க.
அப்படியா, சரி பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நான் டெய்லி ஜெபம் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1000 ஸ்தோத்திர பலிகள் டெய்லி சொல்லிடுவேன் பிரதர் அப்படின்வாங்க. 1 மணி நேரம் பிரதர் நான் உட்காந்து டெய்லி நான் இந்த 10 வருஷம் நாள் தவறாமல் 1000 ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லுவேன். நல்லது, நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்கிறது நல்லது. பாருங்கள், எல்லாரும் ஸ்தோத்திர பலிகள் என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். செங்கடலை 2ஆக பிளந்தவரே ஸ்தோத்திரம், வனாந்திரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம், மாறாவை மதுரமாக்கினவரே ஸ்தோத்திரம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே ஸ்தோத்திரம். சரி, எடுத்தோன்னே இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. படிக்க போகும்பொழுது எல்லாம் புதுசாக இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த 1000 ஸ்தோத்திர பலியை முடிக்கணுன்றதுக்காக விரட்டி வேகமாக போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமாக ஏறக்குறைய 365 நாள் இன்ட்டு 10 3650 நாள் இதையே 1 மணி நேரம் அவங்க சொல்லிட்டு இது ஒன்று தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால், நாளடைவில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரொட்டீனாக ஒரு கடமையாக போயிடும். எதுவுமே ஒரு உணர்ந்து வராது பாருங்க. எல்லாமே என்னதான் செய்யணுன்றதுக்காக. சிலர்கிட்ட போய் கேட்டால், எதுக்கு நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலிகள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பிரதர் ஒரு நல்ல ஃபீலிங் அப்போ தான் பிரதர் இருக்கும், அன்றைக்கி அதை செஞ்சாதான் பிரதர் அன்றைக்கி நல்லா இருக்கும் எனக்கு. பாருங்கள், அன்றைக்கி செய்யலைன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். என்னங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுக்காக ஜெபமா? பாருங்க நல்ல ஃபீலிங் வரணுன்றதுக்காக ஜெபமா? பாருங்க, ஆண்டவராக இயேசு தனிமையில் போய் இருட்டோட அதிகாலையிலே ஒரு நல்ல ஃபீலிங்காக ஜெபம் பண்ணி இருந்தார்னா, அவரால் தேவனுடைய திட்டத்தை நிறைவு செய்திருக்க முடியாது. ஒரு வெற்றியின் பாதையில் அவர் நடந்திருக்க முடியாது. அவர் எதிர்கொண்ட சவால்களை அவரால் சந்தித்திருக்க முடியாது. ஏமே, ஆனால் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியணும் பாருங்க, ஏதோ நல்ல ஃபீலிங்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறது இல்லை. அதனால தான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், ஜெபம் அல்ல, ஜெபத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். திருப்பி நான் சொல்கிறேன், ஜெபம் அல்ல, ஜெபத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம், இங்கே எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாருமே கேட்குறீங்க, ஆனால் எல்லாருமே கேட்கல. அதே மாதிரி தான் எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஜெபத்தில் என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். தட் இஸ் வெரி வைட்டல். பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? ஐயோ, இன்னைக்கு 2 மணி நேரம் போயிருச்சு பிரதர், அப்படியே ஜெபத்தில் உட்காந்தேன், அப்படியே 2 மணி நேரம். நான் ஏதோ ஒரு இதாக இருக்கும், அப்படியா 2 மணி நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? ஒரே பிரச்சனை, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. சரி, கண்ணீர் வடிச்சிங்க, அப்புறம் வேற? கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன், அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தேன், நேரம் போனதே தெரியல, 2 மணி நேரம் இன்னைக்கு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படின்னாங்க. பாருங்க, ஃபாதர் பாடி இருக்கிறார், என்ன பாடியிருக்காருன்னா, உம் பீடத்தை சுற்றி நான் வருகிறேன். உம் பீடத்தை சுற்றி வர சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜபத்தில் உன் பிரச்சனையவே சுற்றிட்டு வராங்க. பிரச்சனை பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். சரிங்களா? பாருங்க, இதுதான் பாரம், இதை கொண்டு போய் அங்கே வைக்கணும். எவ்வளோ நேரம் ஆச்சு? இதுக்கு 2 மணி நேரமா? இதுக்கு 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணோம்னா, ஜெபத்தில் நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, 2 மணி நேரம் பண்ணது முக்கியம் இல்லை, ஆனால் 2 மணி நேரம் என்ன பண்ணீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ மியர் வேஸ்ட் ஆஃப் டைம். பக்தின்ற முறையில், ஏதோ நான் செய்கிறேன்ற ஒரு கடமைன்ற முறையில் நான் போய் செஞ்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் வேஸ்டிங் மை டைம். அதனால தான் ஒரு இங்கிலீஷில் ஒரு கேப்ஷன் இருக்கும், அதை நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. நீ போய் தேவனிடத்தில் உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று சொல்லாதே, அதே நேரத்தில் பிரச்சனையை பார்த்து உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசி தூக்கி எறிஞ்சிட்டு தேவனை புகழ்ந்து, தேவனை ஸ்தோத்தரிச்சு, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர்கிட்ட இருந்து கேட்க பாருங்க. தேவ சமூகத்தில் அப்படி நம்ம நேரத்தை செலவழித்துக் கொள்ளணும். நேரத்தை செலவழிங்க. ஆமென். சம்திங் வண்டர்ஃபுல். ஆண்டவர் பாருங்க, அங்க வெற்றியை சம்பாதிச்சதுனால தான் he was able to have a successful ministry life. உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றது முக்கியம். எல்லாருமே ஜெபம் பண்றோம். ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் ஒன்று? பிகாஸ் நீங்கள் இதை சரி செஞ்சீங்கன்னா கரெக்டாக நடக்கும். பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக நான் பிரதர் ரட்சிக்கப்பட்டாச்சு, பிரதர் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐயோ அது பார்த்தீங்கன்னா பெருமிதமாக சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் கேட்ட ஆட்கள்கிட்ட இருந்து சொல்கிற காரியம் தான், எதுவுமே சொந்தமாக சொல்லுவாங்க பாருங்க. நான் 5லேருந்து 6 மணி வரைக்கும் பிரதர் டான் 1 மணி நேரம் சோதனைக்குட்படாதபடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். நான் 20 வருஷமா ஒரு நாள் தப்பாமல் 20 வருஷமா 5 மணிலேருந்து 6 மணி வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன்.
கரெக்டாக 5 மணிக்கு இப்போ உட்காருவேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் 6 மணிக்கு எந்திரிச்சு தான் வெளியில் வருவேன். 6 மணிக்கு தான் எந்திரிச்சுவேன். 6 மணிக்கு தான் அதில் ஒரு பெருமிதம் பாருங்கள். தான் பண்ண அந்த ஒரு 5 நான் சொன்னேன் பாருங்கள், 20 வருஷமாக அதான் செஞ்சிட்டு இருக்கீங்களா? 20 வருஷமா அவ்வளவுதானா? முதல் வருஷம் ரைட்டு 5 to 6, 2ஆவது வருஷம் 5 to 6, 3ஆவது வருஷம் 1 மணி நேரம், 4ஆவது வருஷம் 1 மணி நேரம், 5ஆவது வருஷம் 1 மணி நேரம். பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்ல பாருங்க. எனக்கு ஒரு ஒரு விஐபி ஒரு பெரிய ஒரு முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவர் நேரம் கிடைக்கிறதே கஷ்டம். அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். அவர் 1 மணி நேரம் எனக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்குறாரு. நீங்கள் 5லேருந்து 6 மணி வரைக்கும் வாங்க பிரதர் சாயந்தரம் அப்படின்ட்டார். நான் 5லேருந்து 6 மணி வரைக்கும் போகிறேன். போன நேரத்தில் அவர் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் பொழுது 6 மணி ஆகும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட நான் பேசணும், இன்னும் 1/2 மணி நேரம் நான் உங்கள்கிட்ட சில காரியங்கள் சொல்லணும், நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்வார். இருக்கிறீங்களா, உங்கள் டைம் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயா நான் டைமை கொடுக்குவா, உங்கள் டைம் தான் முக்கியம். 1/2 மணி நேரம் என்ன, 3/4 மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் பேசுகிறீங்கன்னா நான் உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஐபி அவர்கிட்ட நேரம் கிடைக்காது பாருங்க, அப்படி தான் நம்ம உட்காருவோம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவிஐகிட்ட போகும்பொழுது நேரம் நம்முடைய உரையாடலை நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனால் 20 வருஷமாக என்னுடைய ஜெபத்தை எதை நிர்ணயிச்சிட்டு இருக்கு? 5 to 6 டைம் நிர்ணயிச்சிட்டு இருக்கு. அப்ப நேரத்தின் பாருங்க, இது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். உறவு சம்பந்தப்பட்ட காரியம். 5 மணிக்கு காலையில் போகிறேன், நான் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் செஞ்சு டைமை பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரம். 6 மணி ஆனோடனே டான் பை ஆண்டவரே அப்படி போயிடுறேன். என்ன பிரதர் போகிறீங்க? எனக்கு நிறைய கடமை இருக்குல்ல. கடமை நான் செய்யணும்ல, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குல்ல. கடமை பாருங்க, கடமைன்னு போடுறாங்க. அடுத்த திருப்பி 5 மணிக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓப்பா, நான் இன்றைக்கி செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன். ஏதாவது நீ செய்யாமல் செய்யாமல் ஏதாவது என்னை விட்டு போன ஏதாவது எல்லாம் ஆண்டவரே சரி ஸ்தோத்திரம் 6 மணிக்கு பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5லேருந்து 6 மணி வரைக்கும் பண்ணுற ஜபத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, அங்கேயே பை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஜபம் பண்ணுற வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றார். ஆமென். பாருங்க, இட் இஸ் நாட் 1 hour. பாருங்க, சிலர் கேட்பாங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோன்றதை ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் மிக தெளிவாக சொல்லுது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் சமையல் பண்ணும்பொழுது ஜெபம் பண்ண முடியும், நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் வேதத்தை பாருங்க, சிலருக்கு அது புரியுறது இல்லை. they don't understand what it is. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண, இது உறவு, இது பேசுகிற ஒரு காரியம். this is something wonderful. பாருங்க, ஜெபம்ன்றதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளாததுனால தான் we sometimes mistake. என்ன அப்படின்னா, ஜெபம்ன்றதை என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஜெபம்னா இதுதான், போன உடனே ஸ்தோத்திரம் அப்படி உட்காந்துக்கணும், இப்படி ஒரு பொசிஷன் அப்படி ஒரு பொசிஷன் அப்படிலாம் கிடையாது பாருங்க. அதனால தான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலே ஜெபம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் இல்லை, ஆனால் மனிதன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபமே ஆரம்பிச்சதுன்னாரு. நான் அதை யோசிச்சு பார்த்தேன். ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் இல்லை, மனிதன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபம்ன்றதே ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு சரியான விளக்கம் இல்லாததுனால தான் அவர் அப்படி சொன்னார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் இருந்துச்சா? ஜெபம் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் ஏதேன் தோட்டத்தில் ஜெபம் இருந்ததுன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே யார் வரா? தேவன் வருகிறார், தேவன் உலாவுகிறார். ஆமென். God was walking in the cool of the day. அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் நடந்து வருகிறார். எதை தேடி வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கத்தை தேடி வரல, பூனையை தேடி வரல. ஐயா எப்பா இந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சினியா? மாமரம் காய் கொடுத்துருச்சா? என்ன பப்பாளி மரம் காய்ச்சிச்சா? அந்த மரம் அன்னைக்கு வச்சேனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வரல. அவர் வந்து என்ன தேடுறாருன்னா, ஆதாமேன்னு தான் தேடுறாரு. He is coming for relationship. ஆமென். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, prayer is relationship. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் உலாவுகிற ஒரு தேவன். He is a God who walks. Amen. அவர் உலாவுகிற தேவன். இப்போ பாருங்க, கர்த்தர் உலாவுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரோடு ஆதாம் உலாவணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் வைத்த உறவு முறை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதி ஆமத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறார்,
17வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அங்க எப்படி போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ளுன்னு சொல்ல, எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இவர் எப்படிப்பட்ட தேவன்னா, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இவர் உலாவுகிற தேவன். வா, நம்ம ஏதோ ஆண்டவரே பணிஞ்சு கொள்றதுக்கு தேவன் இல்லை, இவர் உலாவுகிற தேவன். பாருங்க, இவர் என்னன்னா உறவு கொள்ளும்படியாய் விரும்புகிற தேவன். ஆதாமே தேடுறாரு. ஆபிரகாம்கிட்ட வரும்பொழுது என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்பாக உட்கார்ந்து பணிந்து கொண்டு, எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படின்னு சொல்ல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்றதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, இப்படி திரும்பிக்கோங்க பிரதர். இப்போ நீங்க எப்படிப்பட்டவர்னா, உட்கார்றவர் இல்லை, நடக்கிறவர். இப்போ நீங்க நடங்க. நீங்க நடக்கிறீங்கன்னா எனக்கு என்ன கமாண்ட் தெரியுமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. இப்போ இவர் நடக்கிறாருன்னா, நான் நின்னேன்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னா இவர் போயிடுவார். என் பிரேயர் டைம்ல நான் இவரை பார்க்கவே மாட்டேன். நான் போனேன், கர்த்தரை தேடினேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படலை. என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை. நீங்க ஒரு இடத்துல நின்னுட்டீங்க, உங்க பாரம்பரியம்ன்ற கட்டுல நின்னுட்டீங்க, நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகள் நின்னுட்டீங்க, நீங்களா உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நின்னுட்டீங்க, எனக்கு நல்ல ஃபீலிங்னு நின்னுட்டீங்க. யூ டென்ட் மூவ் வித் தி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்தா என்ன நடத்துற பிரகாரமா பண்ணல. இப்போ இவர் நடக்கிற தேவன் எனக்கு என்ன கட்டளைன்னா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ என்ன பண்ணு. இப்போ அவர் நடக்கிறாரு. அவருடைய அழகை பார்த்துட்டே, ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா, ஆண்டவரே நல்லா இருக்கிற மகனே, நீ எப்படி இருக்கிற? கர்த்தர் ரொம்ப வைக்கப்படுறாரு. சரி, இதான் முதல் தடவை அவர் ஏறினால அவர் வைக்கப்படுறாரு. பாருங்க, இப்போ இவர் நடக்க, இவருக்கு முன்பாக நான் நடந்து கொண்டு, இவருக்கு முன்பாக நடந்து கொண்டு, ரெண்டு பேரும் உலாவுறோம் பாருங்க. முன்பாக நடந்து கொண்டு நான் இவர்கிட்ட என்ன பண்றேன்? பேசுறது. ஒரு உரையாடல். இப்போ நான் நடந்து கொண்டு இவர் முன்பாக நடக்கும் பொழுது நான் எங்க நடக்கிறேன்? முன்னாடி நடக்கிறேன், ரைட்டு. உத்தமத்தில் நடக்கிறேனா? இப்போ உத்தமத்தில் நடக்கிறேனா? பரிசுத்தத்தில் நடப்பேனா? இப்போ நான் மென்மையான பாதையில் நடக்கிறேனா? ஏன் நடக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை பார்த்துட்டே நான் நடக்கிறேன், இவருக்கு முன்பாக நடக்கிறேன். வெரி குட், ஹalleluya, thank you, thank you, God bless. எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ளுன்னு சொல்லலை. நம்ம அதுதான் சொல்றோம், உத்தமனாய் நடந்து கொள், அதை போடாத, இதை கலட்டு, அதை வை, இதை தெரிஞ்சுக்கோங்க. அவரோட போங்க, அவரோட பழகுங்க, அவருக்கு முன்பாக. அதனால தான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was called the friend of God. Hallelujah. எத்தனை பேர் அவருடைய ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறீங்க? ஆண்டவராய் இயேசு தான் சொல்றாரு, நான் உங்களை என்னோட வேலைக்காரன்னு கூப்பிடல, என்னோட அடிமைன்னு சொல்லல, ஊழியக்காரன் சொல்லல, நான் உன்னை என்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன். Hallelujah. சிநேகிதர்கள்னா அவரோட நடக்க பழகணும். இதுதான் பிரேயர். திஸ் இஸ் பிரேயர். உறவு சம்பந்தப்பட்டது. நான் பார்த்தேன், சரி இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அதெல்லாம் ஆதியாகமம் 2 ஆதியாகமம் 3வது அதிகாரம், இது ஆதியாகமம் 17, இது வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற அந்த வசனத்தை வாசிடுவோம். நானே வேகமாக சொல்லிட்டேன்னா இதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 6:16. அங்கே எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி என்ன பண்ணுவாரா? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நீங்க அதோட மூவ் பண்ணலன்னா, அந்த உறவுல அவர் நடத்துற பிரகாரமாக ஜெபத்துல நீங்க மூவ் பண்ணலன்னா, நீங்க you are wasting your time. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் நடத்துதல் பிரகாரமா நீங்க ஊழியமும் செய்யணும், அவர் நடத்துதல் பிரகாரமா ஜெபமும் செய்யணும். ஹalleluya. அவர் உலாவுகிற தேவன். He is walking. ஹalleluya. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி, எனக்குள்ளே உலாவி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர் தேவனா இருக்க விடணும், நீங்க தேவனா இருக்க கூடாது. ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சுட்டேன், வந்து என்னை ஆசீர்வதிங்க. நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவரை நோ நோ நோ, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடியே நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. So this is wonderful. இதான் பிரேயருங்க. ஹalleluya. நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் அப்படின்னு சொன்ன உடனே நான் சில காரியங்களை உடைக்கிறதுக்காக சொல்கிறேன், அதனால் நீ இதெல்லாம் செய்கிறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரேயர்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, பிரதர் நான் நெடுமுழங்காலில் தான் நிற்பேன். சரி இருங்களேன், இதில் என்ன இருக்குது? நீ நெடுமுழங்காலில் இருங்க, எதில் வேணா இருங்க, தலைகீழ நில்லுங்க. சரி, அதெல்லாம் அது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நான் நெடுமுழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறதுக்கு விரும்புவேன்.
விரும்புவேன். கால் மேலே கால் போட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் நான் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பெருமை பாராட்டாதீங்க. ஏமே ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், பிரதர் நான் காலையில் எழுந்திரிச்சு டும்புலங்காலில் நிற்பேன். எப்படி நிற்பேன் அப்படின்னு கேட்டால் என் கைலி தரையில் படாதபடி கைலியை தூக்கிட்டு என் முட்டி தரையில் படணும். ஆஹா, இது நல்ல வெளிப்பாடாக இருக்கே. முட்டி தரையில் பட பாருங்க. சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளிர்காலத்தில் சட்டையை கழட்டிட்டு ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் பிரியமாக இருப்பார். உன்னைய கிழிச்சிக்கோ, உன்னைய குத்திக்கோ, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒடுக்கி கொண்டா நம்ம ஜெபத்தில் தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாலும் we will never be able to please God. உங்களையும் என்னாலையும் தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது, அவருடைய பிரியத்தை சம்பாதிக்கவும் முடியாது, நீங்க என்ன செஞ்சாலும் சரி. ஆனா ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய பிரியத்தை நம்ம மேல சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். தேவனுடைய பிரியம் இந்த பூமியிலே பிறந்த ஒரே ஒரு மானிடன் மேலதான் இருந்தது, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்தா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அகப்பேட்டோஸ் அப்படின்றார். அகப்பேட்டோஸ் அப்படின்றாரு. மற்ற எல்லாரும் வழி தப்பி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அகப்பேட்டோஸ் அப்படின்றாரு. அந்த நேசகுமாரன் அவருடைய செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியிலே ஞானமாக உலக தோற்றத்துக்கு முன்பாக தவழ்ந்தவர், வார்த்தையானவர் இந்த பூமியிலே மனு உருவாகி வந்த பொழுது அவருடைய பிரியமானவர். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மனுக்குலத்திற்காக மரிக்கும் பொழுது, மனுக்குலத்திற்காக அவர் சிலுவையிலே பாடுபடும் பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிரியம் என்ற அந்த ஒரு சட்டையை போல, ஒரு ஆடையை போல கலட்டி அந்த பிரியத்தை ஒரு போர்வையாக நம்மேல் போர்த்தினார். அவர் நம்ம மேல் அந்த போர்வையாக சிலுவையில் போத்தினதுனால, அந்த கிரியையினால, அந்த தியாக பலியினாலே, அந்த தியாக செயலினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏமே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தில் போய் ஏதோ ஆண்டவரை பிரியப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏமே பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்றாரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கவே இல்லை பாருங்க. ஆனால் இன்னைக்கு ஏன்னா அவர் பிரியத்தை கலட்டி நம்ம மேலே கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம கூப்பிடுறோம், அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரியம் நம்ம மேலே வந்திருக்குது. ஹல்லேலூயா. அதற்காக ஒருவர் பலியானார். ஹல்லேலூயா. இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் நெடுமுழங்காலில் நிற்கலாம், தலைகளை நிற்கலாம், என் ஜெபம் கேட்கப்பட்டு இருக்காது. இயேசு எனக்காக பலியாகவில்லை என்று சொன்னார். அவர் பலியானபடினாலே நான் இன்னைக்கு கூப்பிட்ட மாத்திரத்தில் என் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏமே. ஸோ நான் ஏதோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பாரம்பரியம் மாதிரி. நம்ம ஏதாவது செய்யணும்ல பிரதர், நம்ம ஏதாவது செய்யணும்ல பிரதர், நம்ம ஒடுக்கணும். பாருங்க, ஃபாஸ்டிங் இருக்கு, உபவாசம் இருக்கீங்க, நானும் உபவாசம் இருக்கிறேன். ஆனால் உபவாசத்தினால தேவன் பிரியப்படுவார்னு கிடையாது. உபவாசம் எதற்காக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கும்படியாக இருக்கிறோம். சில மாமிச டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மளை திசை திருப்புகிற காரியங்களை நம்ம ஒடுக்கும்படியாக நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்பதற்காக. ஹல்லேலூயா. உபவாசம், தனித்து வாசம் பண்ணுதல், அதான் அர்த்தம். பாருங்க, அங்கே நம்ம தனித்து வாசம் பண்ணலாம். அன்றைக்கி தான் ஃபாஸ்டிங்கில் உட்காருவோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் மீன் குழம்பு வாசம் அப்படியே வரும், இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து வரும், எங்கேயாவது இருந்து வரும். பாருங்க, எல்லாம் வரும் பாருங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். நோ, ஐ எம் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் என் மேலே அப்போ தான் பிரியமாக இருப்பார். என் பையன் ரொம்ப நல்லா பட்னி இருக்கிறான், என் பையன் நல்லா முட்டியை தேய்ச்சிக்கிறான், என் பையன் விழுந்து 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 அப்படி இல்லை பாருங்க. நான் என்னுடைய பிரயோஜனத்திற்காக, நான் இன்னும் ஆண்டவரை சீக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உபவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய பிரயோஜனத்துக்காக, என்னுடைய நான் ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்கள் 1000 ஸ்தோத்திரம் பலிகள் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அப்போ ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாமா? ஸ்தோத்திரம் நான் சொல்கிறது உண்டு. ஏன் நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தேவன் பிரியப்படுறான்ற அர்த்தத்துக்காக இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கிருபை பெருகும், நான் எனக்காக பண்ணுறேன். ஏவே, நான் ஸ்தோத்திரம் பண்ணலன்னா அவருக்கு 1000-10000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவர் அதனால இழந்து போகிறது ஒன்றுமே இல்லை. நான் பண்ணலைன்னா நான் இழந்து போகிறேன். சிலர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் வாசிக்கிறதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக வாசிப்பாங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தேன், ஆண்டவர் பிரியமாயிருவாருன்ட்டு. ஆண்டவருக்காக பைபிள் வாசிக்கிறது இல்லை. சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயத்தினால வாசிப்பாங்க. நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், பிள்ளையை மறந்துடுவார். ஐயோ இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போகணும், பிள்ளைங்க பாவம், பிள்ளையை மறந்துட்டா என்ன பண்ணுவார் அப்படின்றதுக்காக
வாசிப்பாங்க. பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. அவர் பிள்ளையை மறப்பாரா மறக்க மாட்டாரா எனக்கு தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், நான் பைபிள் வாசிக்கலைன்னா எனக்கு மறந்து போயிடும். ஆமென். அவர் சொன்னார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ட்டாரு. அவர் நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னாரு. உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்குதுன்னு இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் மறக்க மாட்டார், நான் மறந்துடுவேன். அதுக்காக தான் டெய்லி வாசிக்கணும். பாருங்க, இது தெரியணும். பாருங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் இட். இப்போ யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட சொல்லிட்டார். அதனாலும் அப்படின்றதுல வாய் விட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்கு சொன்னார்னா, உன் வாய் விட்டு பிரியாது இருப்பா, நீ அதன்படியெல்லாம் அதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதில் என்ன பண்ணு, தியானமாயிரு. அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ என்ன பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ எதுக்கு இதை படிக்கணும், எதுக்கு இதை வாயில வைக்கணும், எதுக்கு இதையே தியானிக்கணும்னா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். பைபிள் படிக்கிறது அவருக்காக இல்லை, என் பிரயோஜனத்துக்காக, நான் என் வழியை வாய்க்க பண்றதுக்காக. நீ பைபிளை நல்லா படிச்சனா, நான் உன் மேல பிரியப்பட்டு, என் பிள்ளை நல்லா பைபிள் வாசிக்குது, இறங்கி இன்னைக்கு நீ இன்டர்வியூ போற இன்டர்வியூ நான் உனக்கு சக்சஸ் ஆக்கி கொடுக்குறேன். நீங்க பைபிள் வாசிக்கிறது என்னன்னா, நீங்களே புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள், உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க செய்வீர்கள். என் பிரயோஜனத்துக்காக இந்த வேதத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. So I am reading this Bible for that. Hallelujah. என் பிரயோஜனத்துக்காக ஜெபம் பண்றேன், என் பிரயோஜனத்துக்காக நான் இருக்கிறேன். பாருங்க, this is very very vital. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அவருடைய பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்தார்னா, அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தில் அவர் கேட்கிறவராக இருந்தார். He was hearing. Hallelujah. தேவனிடத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் பெற்றுக்கொண்டார். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் எம்பிஏ படிக்கும் பொழுது ஒரு மேத்ஸ் ஒரு இது வந்தது. அந்த பர்டிகுலர் மேட்ச் எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு பிரதர் அவர் சொன்னார், நான் அந்த மேட்ச் உங்களுக்கு சொல்லித்தரேனே, எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லிக் கொடுத்தார். நம்ம சர்ச்சில் என்னோட வயசு கம்மி. அவர் அந்த மேட்ச் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்க போகும்போது அவர் என்கிட்ட கேட்டார், அண்ணே நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னாரு. நானா நினச்ச நேரம்லாம் பண்ணுவேங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நமக்கு ஓட மாட்டேன் தானே அப்படின்னாரு. ஓட மாட்டேன் தான், என்ன ஓட மாட்டேன் அப்படின்னு, ஒரு 6 மணிக்கு உட்காந்தேன்னா 6:15 தாண்ட மாட்டேன் தானே அப்படின்னாரு. அப்படின்னு. சரி பரவாயில்ல, 6:15 ஆரம்பிங்க, எதையாவது ஆரம்பித்தா நல்லது தான், ரைட்டு, ஒன்றும் செய்யாததுக்கு செய்கிறாரு அப்படின்ற ஒரு தாட்டில் சரி 6:15 அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல. அப்போ அவர் சொன்னார், 6 பாருங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே தான் சொல்ல ஆரம்பித்தார். 6 மணிக்கு அப்படி உட்காருவேன், உட்காந்துட்டு நெடு முழங்காலில் நிற்பேன். 6லேருந்து 6:05 வரைக்கும் நெடு முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு சொல்லலை. அதுக்கு அடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6:05லேருந்து 6:10 வரைக்கும், அதுக்கப்புறம் நெடு முழங்காலில் இந்த முழங்கை இருக்குது பார்த்தீங்களா, முழங்கை தரையில் பட, இந்த நெத்தி தரையில் படுற மாதிரி விழுந்து நான் 6:05லேருந்து 6:10 வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு மேலே ஓடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6:10லேருந்து 6:15 வரைக்கும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்துருவேன் அப்படின்னாரு. விழுந்துருவார். நான் சொன்னேன், அப்போ 6:15க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டேன். அது யாருக்கு தெரியும், 8 மணிக்கு தான் திருப்பி வெடியும் அப்படின்னாரு. பாருங்க, அதாவது கடமை பாருங்க, we have to do அப்படின்றது தான். ஸோ ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், there is no purpose. அதுதான் சொல்ல வரேன். சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்படி தான் டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஏதோ நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், ஜெபம் பண்ணுறது என் கடமை, நான் ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் போகுது பாருங்க. த பர்பஸ், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் போகிறேன்னா இன்றைக்கி நான் ஒரு டைமை ஒதுக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அ பர்பஸ். ஒரு நோக்கம் இருக்குது. நான் எதையோ போய் சாதிச்சுட்டு தான் வெளியில் வரேன். ஆமென். நான் எதோ ஒன்றை பெற்றுட்டு தான் வெளியில் வரேன். அது என்னுடைய பொது வாழ்க்கைக்கும், என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும், என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கும், என்னுடைய வியாபாரத்திற்கும், என்னுடைய ஊழியத்திற்கும் எல்லா பகுதியிலும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். ஆமென். ஒன்றையும் சாதிக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் வரக்கூடாது. பாருங்க, நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் பாடுவாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான்னு. ஐயோ தூங்கக்கூடாது போல இருக்குது, தூங்கக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முழிச்சு பார்க்குறதா நான் முழிக்க முடியாது. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்தன்னு சொல்லிட்டு அதிகாலையில் எந்திரிக்கிறது, ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கிறது அலாம் வச்சுட்டு. அதே இது இப்போ ஒரு கேஷுவலாக எந்திரிக்கும் பொழுது நல்லாவே ஜெபம் பண்ண முடியுது. ஆனால் அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடமைன்ற அடிப்படையில், ஒரு பயத்தின் அடிப்படையில் தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பான்னு 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா அப்படியே எந்திரிக்கவே முடியாது. பாருங்க, பெட்டை விட்டு எந்திரிச்சு இந்த முட்டிக்கு மேலே எந்திரிக்க முடியாது, முட்டி வரைக்கும் தான் எந்திரிக்கும். அப்படியே எந்திரிக்கும் போதே வேகமாக சோத்திர 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 அப்படியே போகும்.
அப்படியே அதுக்கப்புறம் எந்திரிக்காது. போய் ஒரு பாருங்க, இருட்டோட எழுந்து புறப்பட்டு போய் அப்படின்ற அந்த புறப்பட்டெல்லாம் வராது. எழுந்து அந்த முழந்தாள்லையோ நிற்கிறதோட சரி, சொத்திர 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 சொத்திர, அது பெட்டு வேற அமுங்குமா, அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே சோத்திர சோத்திர ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண கேட்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலானியில் கை வச்சு அப்படியே சோத்திர 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 சோத்திரம் சொன்னது தான் தெரியும் பாருங்க. ஊரே முழிச்சிரும், சூரியனும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முழிப்போம், ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி. வீட்டில் கேட்பாங்க, என்னடா என்றைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடும், எனக்கு என்ன 8 மணிக்கு எந்திரிக்கிறேன்? அதுவா காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். வீட்டில் நினச்சிக்குவாங்க காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணோன்னு. அதுக்கு ஒழுங்காக 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம், 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாம், ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்கள் நம்மளாக வச்சுக்கிறோம், பட் வாட் வி டூ, அதில் என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம். அதில் என்ன செய்கிறோம் என்பது தான் நம்முடைய சாதிக்கிற காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறதா இருக்குது. நம்முடைய வெற்றி அதில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வி ஹேவ் டு. சார் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறீங்கன்னா, எங்கே சிஸ்டர் போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்வாங்க. அப்படியா, என்ன அப்படிங்க? பாஸ்டர் வந்து ப்ரேயர்னு சொல்லியிருக்கிறாங்க சர்ச்சில், 3 நாள் ப்ரேயர்னு இருக்காங்க. அப்படியா, 3 நாள் ப்ரேயர்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியா போகிறீங்களா? ஆமாம், அன்றைக்கி ஃபோன் பண்ணி வேற பாஸ்டர் கூப்பிட்டுட்டாங்க, போகலன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க. என்னது, ஜெபத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா போகலன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க. இதுக்கு எதுக்கு போயிட்டு, அதுக்காக வராமல் இருந்துடாதீங்க. அப்படியாவது வந்து இதை விட்டாச்சுன்னா, இதை தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அதுக்கு எதுக்கு நான் போயிட்டு போகாமே இருக்கிறேனே பாரு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இன்றைக்கி வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன், சமைக்கிற வேலை ஒன்றும் இல்லை, பிள்ளைங்கள்லாம் விட்டாங்க, வீட்டுக்கார் வெளியூர் போயிட்டாரு, சரி அப்படியே சர்ச்சு வரைக்கும் போயிட்டு வருவோமே. சர்ச்சு வரைக்கும் நான் தான் யோசிப்பேன், ஒருவேளை ஜெப கூட்டம்லாம் நடத்துகிறோம்னா வந்து ஜெபத்துக்கு வர்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் எதற்கு பண்ணுகிறோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு, ஒரு அடுத்த 5 நிமிஷம் வந்து என்ன நோக்கத்துக்காக பண்ணுறோன்றத பாரத்தை உள்ளுக்குள்ளே திணிச்சிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வர்றதே ஏதோ டைம் அப்படி கிடையாது பாருங்க. சம்திங் we are achieving something. அந்த ஜெபத்தில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், we are doing something. ஒரு ஆவிக்குரிய காரியம், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவை எதுவுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கல. அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்து போகும்போது சிலுவை மரணம் வரைக்கும் அவர் எதுவுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கல. he was not, nothing took him by surprise. எதுவுமே அவரை ஆச்சரியப்படுத்தவே இல்லை பாருங்க. அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் வேதபாரகராலும் போதகராலும் தான் பிரதான ஆசாரியராலும் அநேக துன்பப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும்ன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆமென். எதுவுமே அவரை சர்ப்ரைஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவருக்கு தெரியும் அந்த வேறு பிரித்த வாழ்க்கை எதுக்குன்னா, அவர் தன்னை தேவனுடைய திட்டத்தின் நடுமையத்தில் வைத்துக் கொள்ளுகிறதற்கு அது ஏதுவாக இருந்தது. நிறைய நேரத்தில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அதுவே நம்மளை பாதி ஷாக்காக்கி அதுக்கப்புறம் 10 பேர் நமக்கு ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் 2 தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இதுவான்னு குழம்பி போயிடும். ஆனால் சரியாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிச்சோம்னா, nothing will take us by surprise. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்களும், வெரி குட் பிரதர், எந்த சம்பவங்களும் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கவே ஆக்காது. ஆமென். we will be bold enough. ஏன்னா ஆண்டவர் பேசிடுவார். ஹல்லேலூயா. we should hear. பாருங்க, ஞானத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியரிங் ஹார்ட். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியரிங் ஹார்ட், கேட்கிற இருதயம், அது பேர் தான் ஞானம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேர் ஞானம். ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்குள்ள இருக்கிற, எனக்கு ஞானம் இருக்கு. அவர் ஞானமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றதை என்னைக்காவது கேட்டிங்களா? ஞானத்தை கேட்கணும். அவர் சொல்றாரு, அது கூப்பிடுதுன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் வாசிங்க. அப்ப என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் வந்து கூப்பிடுது, தெருவோரங்களில் நின்று கூப்பிடுது. இந்த ஞானம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது செய்யாத 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 செய்யாத, எப்படி ஆண்டவரே அவர் நினச்சிக்குவார், தப்பாக நினச்சிக்குவார், இவர் தப்பாக நினச்சிக்குவார், அவர் தப்பாக நினச்சிக்குவார். காலில் விழுந்து ஐயோன்னு அடி வாங்கினதுக்கப்புறம், ஏன் ஆண்டவரே என்னை அடித்தீர். அதுக்கு முன்னாடி அவர் 10 தடவை சொன்னார்ல, ஞானம் கூப்பிடுது, நீ எல்லாரும் கூப்பிட்றத பார்த்தீங்க, போய் அடி வாங்கிட்டு இப்போ ஏன் அடி பாருங்க. திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். ஞானம்ன்றது கேட்கிற இருதயம். ஆமென். பி அ ஹியரர். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் போய் நான் ஏதோ ஆண்டவருக்கு கொட்டி தீர்க்க போகிறேன், ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றது எண்ணத்தோட போங்க. ஜெபத்துக்கு நான் இன்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, லார்ட் தேங்க்யூ ஃபார் த, நான்லாம் இதான் சொல்வேன், தேங்க்யூ ஃபார் த என்கவுண்டர்ஸ், டிவைன் என்கவுண்டர்ஸ் லார்ட். தெய்வீக இடையூறுகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்னை அப்பப்போ இடையூறு பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். Amen. Divine interventions. Amen. Divine encounters, divine visitations. Thank you, Lord. Amen. Hallelujah.
தெய்வீக சந்திப்புகள் இருக்கும். தேவன் பேசுகிறார். ஜெபம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். கேட்கணும். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பஸ்ஸில் ஏறினானா, சில்லறை இல்லை. 500 ரூபா நீட்டினோடனே சில்லறை இல்லைப்பா அப்படின்னு. சில்லறை இல்லை சார், கடைசியில் கூட சில்லறை இல்லைப்பா இறங்குப்பா அப்படின்னு சொல்லி பாதி வழியில் இறக்கி விட்டான். இறக்கி விட்டோன்னே அந்த பையன் இறங்கிட்டு இந்த பக்கம் மாட்டுத்தாவணிக்கும் வர முடியல, அந்த பக்கம் மேலூருக்கும் போக முடியல. நடுவழியில் நிற்கிறான். எல்லா பஸ்ஸையும் பார்க்குறான், எந்த பஸ்ஸும் நிற்காம போகுது. கடைசியில் பார்த்தா ஒரு கார் வருது. லிஃப்ட்டுன்னு சும்மா கேட்டு பார்க்குறான், கார் நிற்கிது. நின்னோடனே அந்த காரில் ஏறிடுறான். ஏறினோடனே அவர் கேட்குறாரு, எங்கேப்பா போகணும்? நான் திருச்சிக்கு போகணும், என்னை இப்படி நிப்பாட்டிட்டாங்க, அதனால். தம்பி நீ திருச்சிக்கு போறியா? ஆனால் நான் என்னென்ன விராலிமலை வரைக்கும் தான் போகிறேன் அப்படின்னாரான். விராலிமலை வரைக்கும் தான் போகிறீங்களா அங்கிள், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் விராலிமலையில் என்னை இறக்கி விடுங்க, அங்கேருந்து 40 நிமிஷம் தான், நான் பஸ்ஸில் போயிடலாம், நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கிறேன், ஹாஸ்டலில் இருக்கிறேன் அப்படின்னு. விராலிமலை வரைக்கும் போகணும். விராலிமலை வரைக்கும் தான் வண்டி போகுது. அந்த அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், கார் போகுது. இப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, வண்டி போகிற போக்கில், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அப்படியே காலேஜில் எப்படி இருக்கிறீங்களா, என்ன டீமில் இருக்கிறீங்க, பேஸ்கெட் பால் ஆடுவீங்களா? அதுவும் நான் பாருங்கள், அந்த காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன், நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான், அப்படி இப்படின்னு பேசி, அதுக்கப்புறம் தன்னோட வியாபாரத்தில் எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கார். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பையன் கேட்டுகிட்டே இருக்கான், அப்படியே அங்கிள் கேட்டுகிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா விராலிமலையை தாண்டுது கார். அவன் தட்டுறான், அங்கிள் விராலிமலையில் நீங்கள் சொன்னீங்க, அட சும்மா இருப்பா, எந்த காலேஜ் சொன்னால் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், எந்த ஹாஸ்டல், பிலார்மின் ஹாஸ்டல், உன்னை அங்கேயே இறக்கி விட்டுறேன் அப்படின்னாரான். ஏமே கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரர் வர மாட்டாருன்னு பார்ப்போம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய ஜம்பத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு. எந்த ஊழியக்காரர் மாட்டினாரோ தொலைஞ்சார். நான் இதை சொல்லிட்டு நீ காலையில் இறங்கி கீழே மாட்டிக்கிட்டேன். சரிங்களா? வீட்டுக்கு ஊழியக்காரன் வந்துருக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச 4 வசனம் தான், ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் கூட ஆயிருக்காது பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வெளிப்பாடெல்லாம் அவர் வந்த உடனே, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், இந்த மார்க் எழுத சுவிசேஷத்தில் எப்படி போட்டிருக்கு பாஸ்டர், அதே நேரத்தில் இது இப்படி போட்டிருக்கு பாஸ்டர். அவங்க ஆமாம் போட்டிருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்காக, கொஞ்சம் எச்சி முழுங்கிறதுக்காக அப்படி நிப்பாட்டும் போகும்போது கரெக்டாக சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோமா அப்படின்வாங்க. என்னது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணுவோமான்னு. எனக்கு இன்னும் 2-3 வீட்டுக்கு போகணும், நான் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. எந்திரிச்சோடனே சோத்திரம் போடுவேன். இது எனக்கு அப்போல்லாம் புரியல பாருங்கள். இப்போ நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. இப்போ போகிற இடத்துல பாருங்கள், நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எதை விதைச்சோமா தான் இருக்கணும்ல. பாருங்கள், இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன் பாருங்கள். அன்னைக்கு அந்த ஊழியக்காரர் வந்த நேரத்தில், சொல்லுங்கள் பாஸ்டர் எனக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தா, 10 நிமிஷத்தில் போன அந்த ஊழியக்காரர் வீட்டில் 1.5 மணி நேரம் இருந்திருப்பார். ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், நிறைய தெரியாத காரியங்களை கற்றிருந்துருக்கலாம். ஏமே. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் ஜெபத்தில் ஆண்டவருக்கே சொல்லிக் கொடுக்குற ஆட்கள். ஆண்டவரே உங்களுக்கு என்னுடைய பிரச்சனை தெரியாதா? டே, நீ தோன்றதுக்கு முன்னாடி, உலக தோற்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா. நீ வாயிலிருந்து வார்த்தை இவ்வளோ வெளியில் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா. ஆண்டவரே உமக்கு என்னுடைய பிரச்சனை தெரியாதா? தெரியாது போ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஃபோன் அடித்தாங்க. அது போன தடவை சொன்னேன், அது 3rd சர்வீஸில் சொன்னேன். அந்த வேதனை இன்னும் இருக்கிறனால இந்த சர்வீஸ்லையும் சொல்கிறேன். ஃபோன் அடித்தாங்க பாருங்கள், 1.25 மணி நேரம், 15 நிமிஷம் கிளாக் ஓடுது, அரை மணி நேரம் ஓடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கிற நேரத்தில் ஃபோன். யோசிச்சு பாருங்கள், அப்படியே கண்ணு வேறு சொக்குது. 3/4 மணி நேரம் ஓடுது, 1 மணி நேரம் ஓடுது. நான் நடுவில் நிப்பாட்டுறேன், சிஸ்டர் அது வந்து நீங்கள் இப்படி செஞ்சீங்கல்ல, நில்லுங்க பிரதர், நான் சொல்கிறத கேளுங்க. சரி கேட்குறேன், வைக்கவும் முடியல. போய் 1.25 மணி ஆச்சு. 1.25 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே நிப்பாட்டினே சொன்னாங்க, நான் இப்போ சொல்லலாமா சிஸ்டர், நீங்கள் இப்போ அப்படின்னும் பொழுது தான் சொன்னாங்க, ஐயோ 1.25 மணி நேரம் ஆச்சா, அச்சுச்சோ நான் ஃபோனை வச்சிடுறேன் பிரதர், நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஃபோனை வச்சுட்டாங்க. 1.25 மணி நேரம் எதுக்கு என்கிட்ட பேசுனாங்கன்னே தெரியல. அவங்களே பேசி அவங்களே வச்சுட்டாங்க. இதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீர் செங்கடலை பிளந்தீர், நீர் வனாந்திரத்திலே வழியை நடத்தினீர், நீர் மாறாவை மதுரமாக்கினீர், நீர் வந்து 5000 பேரை போஷித்தீர், எல்லாம் பண்ணீர். பபாய். டே எதுக்குடா பபாய், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு போகிறது, செங்கடலை நீர் 2ஆக பிளந்தீர், நீர் வனாந்திரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணினீர், அவாந்திர வழி ஆறுகளை உண்டாக்கினீர், நீ மதுரத்தை மாறாவை மதுரமாக்கினீர், நீ எல்லாம் பண்ணி பபாய். இதுதான் ஓடுது பாருங்க.
ஸோ வாட் ஆர் வி அக்கம்ப்ளிஷிங்? அங்கே ஒன்றுமே பண்ணலைன்னா பப்ளிக் லைஃப் இஸ் அ மியர் வேஸ்ட். பப்ளிக் லைஃப் வேஸ்ட் ஆயிரும். அந்த ஆண்டவர் பாருங்கள், தனித்து போய் ஜெபம் பண்ணார்னா இட் வாஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட அது கேட்குறாரு. ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி அதன்படி செய்கிறாரு. அவருடைய திட்டத்தின் நடுமையத்தில் ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது தான் முடிக்கும் பொழுது சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல பாருங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதிகமாய் அவர் எப்படின்னா, அவர் வார்த்தை மனு உருவானவர் தான். அதனால் அவருக்கு பிறந்தவுடனே எல்லா வார்த்தையும் தெரிஞ்சிச்சு பிரதர். அவர் தான் பிரதர் வார்த்தை, அவருக்கு எல்லாமே மனப்பாடம் அப்படிலாம் கிடையாது பாருங்கள். அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் வேதத்தை வாசிக்கிறதுக்கு. ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் போட்டிருக்கு, லூக்கா 2:52 போட்டிருக்கு, இயேசுவானவர் ஞானத்திலேயும் வளர்த்தியிலேயும் தேவ கிருபையிலேயும் அவர் மனுஷ தயவிலையும் அதிகமாய் விருத்தடைந்தார். அதிகம், அதுக்கப்புறம் அதிகமாய், அப்புறம் அதிகமாய், அதுக்கப்புறம் அதிகமாய். அவர் என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, வளர வேண்டியது இருந்தது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நிப்பாட்டில் பாருங்க, அவர் ஞானத்தில், அவர் தான் ஞானமே. அவர் ஞானம் அவருக்கு இல்லை, அவர் தான் ஞானமே. ஞானமே அவர் தான். ஆனால் அவர் ஞானத்தில் என்ன பண்ண வேண்டியது இருந்தது? வளர வேண்டியது இருந்தது. அவர் மனுஷனாய் பிறந்தார் பாருங்க. அவர் வளர வேண்டியது இருந்தது. அவர் அதே நேரத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, 2:40, லூக்கா 2:40 போட்டிருக்கு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், waxed strong in the spirit, இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆவியிலே பெலன் கொண்டு. நம்ம நிறைய நேரத்தில் அதை பார்க்குறதே இல்லை பாருங்க. பிள்ளை பிறந்துச்சுன்னா இந்த பிள்ளை கொழுன்னு வளரணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கொழுன்னு இருக்கணும் அப்படின்றதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்கூலில் போடணும், நல்லா படிக்கணும், அறிவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், வளர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே பெலன் கொண்டு, ஹல்லேலூயா, வளர்த்தியிலையும் வளர்ந்தாரு. ஆனால் அதே நேரத்தில் ஆவியிலே பெலன் கொண்டு, ஹல்லேலூயா, ஞானத்திலே வளர்றாரு. பாருங்க, நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்றதுக்கு சாப்பிடணும், போஷாக்கு அவசியம், போஷாக்கு எடுக்கிறோம் வளர்த்திக்கு. ஆனால் ஆவியில் பெலன் கொள்றதுக்கு என்ன தெரியுமா தேவை? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் நேரத்தை செலவழிச்சிருக்கிறார். He has spent time on the word. இந்த வேர்டில் அவர் நேரத்தை செலவழிச்சிருக்கிறார். பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு அவங்க அப்பா அம்மாவும் போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு போவாங்க. பஸ்கா பண்டிகை எத்தனை நாள் நடக்கும்னா 8 நாள். பஸ்கா பண்டிகை, அதுக்கப்புறம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள், மொத்தம் சேர்த்தா 8 நாள். 8 நாள் நாசரேத்துலேருந்து எருசலேம் போகிறதுன்றது ஒரு கடினமான காரியம் அந்த நாட்களில். அப்படி போவாங்க, ஒவ்வொரு வருஷமும் போவாங்களாம். சரிங்களா? அப்போ இவங்க எல்லாம் போவாங்களாம். பாருங்க, 12 வயதானப்போ இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டவராக இயேசு போகும்பொழுது அங்கே தங்கிடுறாரு. இவங்க ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவரை காணோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு திருப்பி 3 நாள் கழித்து அவர் சரி கோயிலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேவாலயத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து கொண்டு இவர் என்ன பண்ணினார்னா கேட்கவும் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ இவங்க அதை பார்த்து என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த போதகர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதபாரகர். அவங்க பழைய ஏற்பாட்டில் 5 புஸ்தகத்தை கரைச்சி குடித்தவங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறார். அதில் போட்டிருக்கு, அவரை பேச கேட்டவர்கள் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் போடல, அஸ்டானிஷ்ட், பிரமித்தார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு 12 வயசுல இந்த வேத புஸ்தகத்தை படிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நாசரேத்தூரில் போய் அவர் ஜப ஆலயத்தில் பைபிளை அவருக்கு வேத சுருள் கொடுக்கப்படுது, புஸ்தக சுருள், அப்போ தோல் சுருள் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, புஸ்தக சுருள் எப்படி இருக்கும்னா 2 பக்கமும் சுருட்டி இருக்கும். அவர் சரியாக எடுத்து தனக்கு வேண்டிய பகுதி எடுத்து வாசிக்கிறார். ஆமென். அப்போ அதில் பழக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா நமக்கு எந்த பக்கம் திறக்கணும் தெரியாது. எல்லாத்தையும் திறந்து எங்கேயோ இருக்கேன்னா அந்த தேவாலயம் ஃபுல்லாக சுருளாக தான் இருக்கும். ஆனால் அவர் சரியாக இதை திறந்துட்டு இதை மூடிட்டே அன்னைக்கு அதிகாரம் கிடையாது, வசனம் கிடையாது, சரியாக தனக்கு வேண்டிய பகுதியை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்னு. அவர் அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசிட்டு உட்கார்றாரு. எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைய தினம் உங்களுடைய கண்கள் பார்க்க என்ன நடைபெற்று இந்த வசனம் நிறைவேறிட்டு அப்படின்ற. ஆமென். உங்களுடைய இந்த வசனம் நிறைவேறிட்டு அப்படின்னா அது லூக்கா 4 வரும் பாருங்க. இது வசனம் நிறைவேறிட்டு அப்படின்றார். அந்த வசனம் என்ன குறித்து என்ன சொல்லுதுன்றதை அவர் அறிஞ்சிருந்தார். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது, நான் தான் நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியான்றார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சத்தம் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறதிலும் அவர் பழக்குவிக்கப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா.
திருப்பி சொல்கிறேன், தேவனுடைய சத்தம் சொல்லுகிறது கேட்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த வசனங்கள், இந்த வார்த்தை தன்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதிலே பழக்குவிக்கப்பட்டிருந்தார். He was trained. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த டைம்லலாம் நிறைய ஆவிக்குரிய சபைகள் வந்த நேரத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குள்ளாகிறது தான். எல்லாம் பரவசம் அடைகிறது, கொட்டடிப்பாங்க, லப 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 ஒரே கத்து, அப்படியே எல்லாம் அப்படி பண்ண போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தரிசனத்தை பார்த்தாங்க. தரிசனங்கள் வந்து தரிசனம் பார்த்தோம் அப்படின்வாங்க, எல்லாருக்கும் பரவசமாக இருக்கும். என்ன தரிசனம் பார்த்தீங்க? அப்படியே ஒரு தண்ணீர் அப்படியே அருவி மாதிரி விழுந்துச்சு பிரதர், அப்படியே இருந்துச்சு பிரதர், இப்படியே சொல்லுவாங்க பாருங்க. தரிசனம்னு ஓட ஆரம்பித்தோம், சொப்பனங்கள்னு ஓட ஆரம்பித்தோம், வார்த்தைன்னு ஓட ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா சில சில அப்படியா ஆண்டவர் உங்களோட பேசினாரா, இதெல்லாம் பரவசமாக இருக்கும் அன்னைக்கு கேட்குறதுக்கு. ஆனால் அதனால் சீரழிந்த குடும்பங்கள் ஏராளம். அதனால் எத்தனையோ திருமண உறவுகள் பிரிஞ்சு போச்சு, எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்வு நாசமாச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் ஆவிக்குள்ளாலாம் ஆகாதீங்க, தரிசனம்லாம் பார்க்குறதெல்லாம் அவளை என்கரேஜ் பண்ணுறதில்ல, சொப்பனங்கள் பார்க்குறத என்கரேஜ் பண்ணுறதில்ல, வேண்டாம் தீர்க்க தரிசனம்லாம் வேண்டாம், இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதைரியப்படுத்த ஆரம்பிச்சோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொப்பனை காமாங்க, தரிசனத்தை பாவம், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது. இந்த கடைசி நாட்கள் அது உண்டு. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஆவிக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி வார்த்தைக்குள்ளாகுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ளாயிட்டீங்கன்னா நீங்கள் அதில் பிசக மாட்டீங்க. ஆமென். உங்களுக்கு தெரியும் எது ஆண்டவர் சொல்கிறாரு, எது பிசாசு சொல்கிறான்னு தெரியும், எது உங்கள் மாமிசம் சொல்லுதுன்னு தெரியும். ஏன்னா இவரை நீங்கள் மெய்ப்பனை அறிஞ்சிங்கன்னா அவர் சத்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மெய்ப்பனோட நீங்கள் பழக ஆரம்பிங்க. அந்த மெய்ப்பனோட நீங்கள் நெருங்கி உறவாட ஆரம்பிக்கும் பொழுது மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளலாம்.